பட்ரோஜா இருந்துச்சுல்ல, எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டேன். இதில் இப்போ விதைக்க வேண்டியதெல்லாம் விதைச்சாச்சு. கொத்தமல்லி, மிளகாய், தக்காளி எல்லாம் இப்போ விதைச்சாச்சு. பாவக்காய் செடி, சொரக்காய் செடி விதை இப்போ வச்சுருக்கேன். இன்றைக்கி சாயந்தரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சாயங்காலமாக அதையும் விதைச்சிருவோன்னு வச்சுக்கேன். இன்றைக்கி டேட் என்ன பாரு, கரெக்டாக 60 days இதில் காய் நான் பறிப்பேன். pero தோழா मूंगफली नहीं आना चाहिए, ये नहीं। 2-3 दाना आएगा ना, फिर तुम भी आएगा। थोड़ा दूर से पकड़ो, दूर से पकड़ो। मूंगफली मोइनुद्दीन भाई क्या लगा रहा है? करेला और कद्दू। ओके, करेला और कद्दू। ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அப்போ வந்து பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருந்தேன். சொரக்காய், பாவக்காய், சொரக்காவும் அப்புறமா பாவக்காய் செடியும் போட்டிருந்தேன். தக்காளி செடி நல்லாவே வந்திருக்குது. பாவக்காய் செடி அதுவும் நல்லா வந்திருக்கு. சொரக்காய் செடி அதுவும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்புது. அநேகமாக இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் பாவக்காவும் சொரக்காவும் காய்க்கும் நம்புகிறேன். தக்காளி செடியெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் சின்ன சின்ன டப்பாவில். இந்த மரத்தில் தான் ஏற்றி விட்றதுக்கு எல்லாம் செட் பண்ணியிருக்கேன், சொரக்காவும் பாவக்காவும். தக்காளி செடி டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டுருக்கு. ओए हमारा गाड़ी खराब हो जाएगा। நல்லாவே வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு தக்காளி செடி. தக்காளி செடி எடுத்ததும் மிளகா, ஏன்னா மிளகா செடி வளரல, தக்காளி வேகமாக வளர்ந்து மிளகா செடி அமுக்கிடுச்சு. மிளகா செடி ரொம்ப சின்னதாக இருக்குது. இன்னும் 2 நாளில் இந்த தக்காளி செடியெல்லாம் இங்கேருந்து ரிமூவ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம். வெற்றிகரமாக பாவக்காய் அறுவடைக்கு வந்துடுச்சு. இப்போதைக்கு ஒரு பாவக்காய் மட்டும்தான் வந்திருக்கு, அதை பறிச்சாச்சு. இன்னும் ஒரு வாரத்தில் அநேகமாக ஒரு 30 பாவக்காய் இந்த செடியில் ரெடியாகும். சொரக்காய் செடி மெத்த மேலே ஏற்றி விட்டாச்சு. பரங்கிக்காய் செடி ரெண்டுமே மேலே போயிட்டுருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த பரங்கிக்காய், சொரக்காய் ரெண்டுமே விளையும் நம்புகிறேன். தக்காளி செடி இங்கேருந்து நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண கம்பெனிலலாம் அங்கெல்லாம் தக்காளி வந்துடுச்சு, பச்சை மிளகாவும் வந்துடுச்சு. இடம் ரொம்ப ஷார்ட்டு, அதனால் இங்கே அதிகபட்சமாக 2-3 கன்று தான் வைக்கலாம். நிறைய இருக்குது இன்னும் கன்று. இன்னும் ஒரு சில கம்பெனிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன்.
மிளகெல்லாம் சூப்பராக வந்திருக்கு. அடுத்து பச்சை மிளகா ரெடியானதும் அது ஒரு வீடியோ போடுவேன். தக்காளி செடி எவ்வளோ ஹைட் ஆகிருக்கு. இப்போ தான் தக்காளி பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. என் உயரம் இப்போவே இருக்குது. வெற்றிகரமாக அரேபிய மண்ணில், அதாவது என் கம்பெனியில் எல்லாமே சிமெண்ட் தரை தான், மொத்தமாக சிமெண்ட் தரை, எங்கேயுமே மண் இல்லை. இந்த செட்டப் நான் பண்ணது. அங்கேயும் கீழே சிமெண்ட்டு தான் இருக்குது. ஒரு 20 சென்டிமீட்டர் மட்டும் மண் போட்டுட்டு அதில் தேவையான ஆர்கானிக் சம்மந்தப்பட்டதெல்லாம் போட்டு இந்த விதையை ஊனுனா எல்லாமே நல்லா வந்திருக்கு. பச்சை மிளகா, தக்காளி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 கம்பெனிங்களுக்கு நான் கொண்டு போய் கொடுத்து அங்கே கார்டனில் நட்டுட்டாங்க. இங்கே வந்து பாவக்காய், அப்புறமா சொரக்காய், இது 2 விதை போட்டிருந்தேன். அது 2மே மிக சிறப்பாக வந்திருக்கு. பாவக்காய் நிறையவே காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. முயன்றால் முடியாது ஒன்றுமே இல்லை. அரபு தேசத்தில் என் கம்பெனியில் ஃபுல்லாக சிமெண்ட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அங்கேயே ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மண், அதுக்கு தேவையான காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இதில் போட்டு இந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. அதன் பிறகு விதைகள் ஊனுனா மிளகாய், தக்காளி, பாவக்காய், சொரக்காய் எல்லாமே மிக சிறப்பாக வந்திருக்கு. இடம் ரொம்ப சின்ன இடம்ன்றதுனால அதிக செடியெல்லாம் வைக்க முடியல. இங்கே நிறைய கிட்டத்தட்ட ஒரு 300 நாற்று இருந்தது. எல்லாமே நான் எங்கெங்கெல்லாம் கம்பெனியில் சப்ளை கொடுக்குறேனோ அங்கே எல்லாமே நான் இந்த தக்காளி, மிளகா செடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு 1-2 செடி தான் இங்கே இருக்குது. ஆனால் எல்லாமே மிக சிறப்பாக, பாவக்காய் அவ்வளோ அருமையாக காய்ச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ பண்ண முடியும்னா சொல்ல வர்றது தான். வீட்டு பக்கத்தில் கொஞ்சோண்டு இடத்துல ஒரு பந்தல் போட்டு காய்கறி ஊனுனாலே நம்ம வீட்டுக்கு, நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே நாம் உற்பத்தி பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு முயற்சி தான் வேணும். டைம் பாஸ் மாதிரி பண்ணால் கூட போதும். விவசாயம் நமக்கு தேவையானதை நம்ம வீட்டு பக்கத்துலேயே ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி ஹைப்ரிட்டு, அதனால் வளர்ந்துக்கிட்டே வருது. இன்னும் ஒன்றும் காய்க்கிற மாதிரி தெரியலை. என்னை விட உயரமாயிடுச்சு. ஒரு தக்காளி செடி ஒரு டப்பாவில் வச்சு தனியாக செக் பண்ணி பார்த்தேன் என்ன தான் நடக்குதுன்ட்டு. என்னை விட உயரமாக கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே போய் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயும் தக்காளி வரும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். சொரக்காய் செடி மேலே ஏற்றி விட்டுட்டேன். மரத்து மேலே ஏற்றி இந்த ஸ்லாப் மேலே ஏற்றி விட்டுட்டேன். சொரக்காய் செடி 1-2 பிஞ்சு வச்சுருக்கு. நிறைய பூ பூத்துருக்கு மேலே. கண்டிப்பாக சொரக்காய் காய்க்கும்னு நம்புகிறேன். பாவக்காய் சூப்பராக வந்துருக்கு.